தமிழ் திரை உலகத்தில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் கேப்டனாக வலம் வந்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். மிகச்சிறந்த ஆளுமை, தொண்டர் பலம், மக்கள் நம்பிக்கையுடன் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரின் திடீர் இறப்பு தமிழகத்தை எந்த அளவுக்கு உலுக்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழகமே கண்ணீர் கடலில் அன்றைய தினம் மிதந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட தேமுதிகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்களால் கணிக்கப்பட்ட நேரத்தில் புரட்சிகரமான சிந்தனையால் அவர் தந்தை வழியில் கேப்டன் போல் வலம் வந்து தேமுதிகவை வெற்றி படி நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் விஜய் பிரபாகரன் அவர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய் பிரபாகரன் வெற்றியை நூலிலே தவறவிட்டாலும் கணிசமான மகத்தான வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசி சுற்று வரை எதிரணிக்கு கடும் சவாலாகவே விஜய் பிரபாகரன் இருந்து வந்தார் என்பது வாக்கு எண்ணிக்கையில் தெரிய வந்தது. விருதுநகர் தொகுதியில் பெற்ற தேமுதிகவின் வாக்கும், கடலூர் தொகுதியில் பெற்ற தேமுதிகவின் வாக்கும் தேமுதிகவிற்கு புதிய உத்வேகத்தை அளித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இதற்கு காரணம் விஜய் பிரபாகரனின் தேர்தல் பிரச்சாரமும் தந்தை போல் இருக்கும் அவரது முக சாயலும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். விஜய் பிரபாகரனை விஜயகாந்தே நேரில் வருவது போல் மக்கள் எண்ணி வாக்களித்திருப்பதே இதற்கு ஒரு முக்கிய காரணம். விஜய் பிரபாகரனை மக்கள் சின்ன கேப்டன் என்றே அழைக்க தொடங்கிவிட்டார்களே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முழு தலைவராவதற்கான தகுதியை விஜய் பிரபாகரன் பெற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இளைஞர்களின் கவனத்தையும் அவர் வெகுவாக ஈர்த்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். வருங்காலங்களில் இளைய தலைமுறையின் தலைமை ஏற்று அரசியல் கட்சிகள் இயங்கக்கூடிய இந்த நேரத்தில் தேமுதிகவும் விஜய் பிரபாகரனுடைய இளைஞரணி தலைமையில் இயங்குவது தற்போது வேகமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தேமுதிகவின் வளர்ச்சி பிரபாகரனின் எழுச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் கேப்டன் அவர்களின் மகன் சின்ன கேப்டன் விஜய் பிரபாகரனின் எழுச்சியை தேர்தல் பிரச்சாரங்களில் பார்க்கலாம் என்று தேமுதிகவினர் இப்போதைய நம்பிக்கையுடன் கட்சி பணியாற்ற தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன். நன்றி.